வணக்கம் மக்களே. வரும் செப்டம்பர் 13ஆம் நாள் தாவேகா தலைவர் விஜய் திருச்சி சுற்றுப்பயணத்தில் மேற்கொள்கிறாரு. அந்த நிலையில் 23 நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க போலீஸார், காவல்துறை. அதில் முக்கியமான நிபந்தனைகள் என்னங்கிறத பார்க்கலாம். விஜய் நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல நேரத்தில் மட்டும்தான் பேசணும், அதற்கு மேலே பேசக்கூடாது. மரக்கடை எம்ஜிஆர் சிலைக்கு அருகே திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி அவர் பேசலாம். சாலையில் வரவேற்பு நிகழ்ச்சி கூடவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. விஜயனுடைய வாகனத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி 5 வாகனங்கள் மட்டுமே அனுமதி. இருசக்கர வாகனங்கள் அணிவகுப்பு கூடவே கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் அனைத்தையும் தாவேக்காவினர் செய்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு உண்டானதை அவங்களே பர்ஃபெக்டாக செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. குழந்தைகள், கர்ப்பிணி மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வரவே கூடவே கூடாது கூட்டத்துக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. பொதுமக்களுக்கோ அல்லது அவசர ஊர்திகள், பள்ளி கல்லூரி வாகனங்களுக்கோ போக்குவரத்துக்கோ எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாமல் இந்த மாதிரி அனுமதியோடு நடைபெறணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. கூம்பு வடிவ ஒலிபெருக்கி பயன்படுத்தவே கூடாது. பெட்டி வடிவ ஒலிபெருக்கி மட்டுமே, பாக்ஸ் டைப் ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மின்சார வசதியை தாவேக்காவினரே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லியிருக்கிறாங்க. பரப்புரையின் போது கலந்து கொள்வர் லத்தி, குச்சி, ஆயுதம் எந்த ஒன்றையும் வச்சிருக்கவே கூடாது. மேலதாளம், இசைக்கருவிகள், வாத்திய கருவிகள் இசைக்கவே கூடாது. பட்டாசு கூடவே கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. நோட்டீஸோ துண்டு பிரச்சாரமோ விநியோகிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 23 நிபந்தனைகளில் 10 நிபந்தனைகள் முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இந்த நிபந்தனைகளை பின்பற்றினா மட்டும்தான்பா நாங்கள் அனுமதி தருவோம் அப்படிங்கிறத காவல்துறை ரெஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிறாங்க. நிபந்தனையை மீறி நடைபெறும் பட்சத்தில் அனுமதி ரத்து செய்யப்பட்டதோடு தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத தமிழ்நாடு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 13 திருச்சியிலிருந்து நடைபெற இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்து இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்டாக கொடுத்துக்கிறாங்க. இது போன்ற கருத்துக்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இது ரொம்ப ஓவர் ரெஸ்ட்ரிக்டா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.